चाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णौ वन्दे जगद्गुरुम् श्रीकृष्णौ वन्दे जगद्गुरुम् मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं रामनारायणम् अच्युतं केशवं रामनारायणम् कृष्णदामोदरं वासुदेवं हरिं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे जानकी नायकं रामचन्द्रं भजे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे जय श्री कृष्णा सर्वं कृष्णार्पणमस्तु சரி உமா 10வது அத்தியாயம் முதல் 2 அல்லது 3 ஸ்லோகம் 4 பகவான் வாச்ச 4 இல்ல 11 முதல் 2 படிப்போம் ஓ தொண்டையா நானே படிக்கிறேன் என்ன ओम श्री परमात्मने नमः अथ 10मोऽध्यायः श्री भगवानुवाच भूय एव महाबाहो शृणु मे परमो वचः यद्देहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया न मे विदुः सुरगणाः प्रभवन्न महर्षयः अहमादिर्हि देवानां महर्षीणां च सर्वशः यो मामजमनादिं च वेत्ति लोकमहेश्वरम् असम्मूढः समर्थ्येषु सर्वपापैः प्रमुच्यते ஒரு வகையில விபூதி யோகம் அதுதான். இப்போ இது முன்னாலே விபூதி யோகம் 9, 7 வந்தது. அது இப்போ டைரக்டா தொடர்றது. அதுல பொதுவான விஷயங்கள் சொன்னார் விபூதிகள்ல. இங்கே குறிப்பா சொல்லி இதெல்லாம் லிஸ்ட் போட்டு இதுல எல்லாம் நீ பார்க்கலாம். ஸோ அந்த விபூதி யோகத்துடைய முதல் 2-3 ஸ்லோகம். பரம் பூய பிரவக்ஷ்யாமி ஞானம் இல்லை சாரி பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணுமே பரமம் வச்சக பரம வச்சனத்தை கேள்வி. இவனுடைய ஸ்டைலே இதுதான். எல்லா அத்தியாயத்திலையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது இதுதான் மிக உயர்ந்தது, இதுதான் பரம வச்சனம், இதுதான் பெரிய ரகசியம், இதுதான் அப்படின்னு ஆரம்பிக்குது. அது ஒரு கால் அவன் இந்த கன்வர்சேஷன்ல மெதுவா அவனுடைய கவனம், அர்ஜுனனுடைய கவனம் கொஞ்சம் குறையும் போது அவனுடைய இன்ட்ரெஸ்டை திரும்ப கொண்டு வரதுக்காக அப்படி இருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் நிறைய அத்தியாயத்துடைய ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த சொல்லும்போது இதுதான் முக்கியமானது, இதுதான் மோட்சம் அளிக்கும், இதுதான் பாவங்களை அழித்திடும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். அதே மாதிரி பரம்பூய பிரவக்ஷாமி ஞானானாம் ஞானமுத்தமம் பரம்பூய பிரவக்ஷாமி. என்ன சொல்றாரு? பரம்பூய மகாபாகுவா. அது எங்க வருது? பரம்பூய பிரவக்ஷ
பூய ஏவ மகாபாகோ மம. அது வேற அத்தியாயம். பூய ஏவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்ச, என்னுடைய பரமவச்சனத்தை கேள் ஏ மகாபாகோ அப்படின்னு. யத்தேகம் பிரியமானாய பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாமியா. பிரியமானாய தே அகம், நீ பிரியமானவன் என்பதற்காக எதை நான் உன்னுடைய நலனில் எத்தேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாமியா, உன்னுடைய நலனை விரும்பி உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நமே விது சுரகணாக பிரபவன்ன, நமே விது சுரகணாக பிரபவன்ன மகர்ஷிய அகமாதிர் ஹி தேவானாம் மகர்ஷினாஞ்ச சர்வசக. இந்த மகர்ஷிகளோ சுரகணம், அதாவது தேவர்களோ அப்புறம் மகர்ஷிகளோ என்னை, என்னுடைய உற்பத்தியை, என்னுடைய பிரபவத்தை அறியவில்லை. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் முன்னாலிருந்து நான் இருக்கிறேன். முன்னால் இருந்தவர்களை நம்ம எப்படி அறிய முடியும்? அகம் ஆதிஹி தேவானாம் மகர்ஷினாஞ்ச சர்வச. நான் இந்த மகர்ஷிகள், தேவர்கள், இவர்கள் எல்லாத்த விட முன்னால் இருந்தவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நமே விதுசுரகனாக பிரபவன்ன மகர்ஷிய ந மகர்ஷிய. மகர்ஷிகளும் கூட என்னுடைய பிரபவத்தை, அதாவது உற்பத்தியை, என்னுடைய ஆதியை அறிவதில்லை. அவர்கள் அறியவில்லை. ஏன்னா நான் அவர்களுக்கெல்லாம் முன்னால் இருந்து இருக்கிறேன். என்னுடைய மே விதுசுரகனாக பிரபவன்ன மகர்ஷியா அகம் ஆதிர்ஹி தேவானாம் மகர்ஷினாம், தேவர்களுக்கும் மகர்ஷிகளுக்கும் முன்னால் இருந்து சர்வச, மற்ற எல்லாரும் விட முன்னால் இருந்து நான் இருக்கிறேன். யோ மாம் அஜம் அநாதிம், யோ மாம் அஜம் அநாதிஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசமூட சமர்த்தியேஷு சர்வ பாப்பைஹி பிரமுச்சியதே. என்னை யோமாம் அசமூட, அதாவது என்னது யோ மாம் அபிஜானாத்தியா, யோ மாம் அஜம் அநாதிஞ்ச, அஜம் பிறவி இல்லாதவன் என்று, யோ மாம் அஜம் அநாதிஞ்ச, அனாதி ஆதி இல்லாதவன், ஆரம்பம் இல்லாதவன், யோமாம் அஜமநாதிஞ்ச வேத்திலோக மகேஸ்வரம், உலகத்துடைய மகேஸ்வரன், பெரிய பாஸ். ஈஸ்வரன் அப்படின்னா ஐஸ்வர்யம் கொண்டவன். ஐஸ்வர்யம்னா டோட்டல் கண்ட்ரோல் இந்த படைப்பு மேல. அதுல மகா ஈஸ்வரன். சின்ன சின்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கு, சின்ன சின்ன இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் கீழே. இது எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஈஸ்வரனாக, எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரனாக இருப்பவன். அப்படின்னு யார் என்னை அறிந்து கொள்கிறானோ, யோமாம் அஜம் அநாதிஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம் என்று வேத்தின அறிந்து கொள்கிறானோ, யோ யஹ எவன் அறிந்து கொள்கிறானோ மகேஸ்வரனாக, மாமனாதிஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம் சர்வ அசம்மூட சமர்த்தியேஷு சர்வ பாப்பைஹி பிரமுச்சியதே. அசம்மூட, அந்த மாதிரி ஞானிகள், மூடன் இல்லாத, மூடத்திலிருந்து மேலெழுந்த அசம்மூட சர்வம், இந்த மர்த்திய, அதாவது மரண லோகத்தில் அசம்மூட சமர்த்தியேஷு சர்வ பாப்பைஹி பிரமுச்சியதே. இந்த மரண லோகத்திலேயே அவனுடைய எல்லா பாபங்களும் இதுவாயிடும், முச்சியத்தை முக்திய விடுபட்டு விடும், விலகிவிடும். இங்கே அடுத்து அப்புறம் இல்லை, இங்கே இதோ இங்கே அப்படின்னு இவர் சொல்லுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், இஹ இஹ இகைவ இகைவ, இங்கே அப்படிம்பார். அது மாதிரி இங்கே அவனுடைய எல்லா பாவங்களும் விலகிவிடும்
அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அவ்வளோதான், இதில் பெருசாக இது பண்ணுறதில்ல. அநாதிம் அஜம் அநாதிம் ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசமூல சமர்த்தேஷு சர்வபாபைஹி பிரம். பொதுவாக நமக்கு நாம் படிக்கிறதுலேருந்து கிருஷ்ணன் வந்து இருந்தார், பிறந்தார், ஜெயிலில் பிறந்தார், அப்புறம் அந்த வேடன் அம்பு விட்டு இந்த உலகத்தை விட்டு போனார் அப்படின்லாம் படிக்கும்போது நமக்கு கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு உருவம், ஒரு ஜீவன், அவன் வந்து பிறந்தா அவனுக்கு முடிவு மரண காலம் அப்படி இருக்குன்னு நம்மளால அதுக்கு மேலே நம்மால் நினைக்க முடியறதில்லை. இப்போ இவரை பற்றியே ஜீசஸ் அவன் டிசம்பர் 25 பிறந்தாரு அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க. டிசம்பர் 25. ஆனால் அந்த பிசிஏடி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தா பிஃபோர் கிரைஸ்ட், அவனுடைய பிறந்ததுக்கு முன்னால, அப்போ பிறந்ததோடு சம்மந்தப்பட்டது வருஷ கணக்கு, மாசக்கணக்கு அதெல்லாம். ஆனால் டிசம்பர் 25 தான் பிறந்தா, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் வருஷ பொறுப்பு வருது. இது என்ன லாஜிக்கு அப்படின்னு புரியல இவங்களுக்கு. அவன் பிறந்ததுலேருந்து வருஷ கணக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னா வருஷமும் அன்னைக்கு தானே ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி பிறந்தாரு, அப்புறம் சிலுவையில் ஏற்றினா அவர் வந்து திரும்ப 2 நாள் கழிச்சு வந்தார், வந்துட்டு அப்புறம் எங்கே போனார் தெரியாது அப்படின்னாங்க. ஸோ பிறந்தார் அப்படின்னா உடம்போடு இருந்தார்னு நம்ம பொதுவாக நம்பிக்கை மனுஷனுக்கு ஏற்படும். ராமர் பிறந்தார் அயோத்தியாவில் அப்படின்னா உடம்பு ஏற்று வந்தவர் அவர். அஜம் இல்லை, ஜம் நம்ம மாதிரியே பிறந்தார் அப்படின்னு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளது. அதனால் இங்கே வந்து கரெக்டு, உருவமேற்று ஸ்ரீகிருஷ்ணன் வந்தா, ஸ்ரீராமன் வந்தா அப்படிங்கிறது இருந்தாங்க. இங்கே வந்து அவங்களை கூட தாண்டி இருக்கிற அந்த பரமசக்தி கிருஷ்ணனுடைய வாயிலிருந்து பேசிட்டு இருக்கார். அந்த பரமசக்தி சார்பாக தான் இந்த வார்த்தை வருது. என்னை, அந்த பரமாத்மனை, அஜம் பிறக்காதவன். இவருடைய பிறப்பும் நம்முடைய பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க வந்து சுய விருப்பத்தோட அவதரிக்கிறது, அப்படியே மலையிலிருந்து அப்படி கீழே இறங்கி வர நதி மாதிரி கீழே இறங்கி வருது சுய விருப்பத்தோடு. ஸோ அவருடைய கண்ட்ரோலில் தான் அவருடைய பிறப்பு இருக்கு. அவர் விரும்புகிற விஷயப்படி தான் பிறப்பு நடக்கிறது, வாழ்க்கை நடக்கிறது. அவரே தன்னைத்தானே அந்த திட்டத்துக்குள்ள செலுத்தி ஒரு நாடகம் நடிக்கிற மாதிரி இந்த பிறப்பில் வர்றார். ஆனால் நம்ம பிறப்பு அப்படி இல்லை, நம்ம கையில் இல்லை. நாம் வந்து அப்படியே வாசனைகள் நம்மளை இழுத்துன்னு போய் நம்மளை குறிப்பிட்ட இடத்துல பிறக்க வைக்கிறது, குறிப்பிட்ட வகையில் வாழ வைக்கிறது. நம்ம வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நாம் நினைக்கிறபடியோ நாம் விரும்புகிறபடியோ நடக்கிறது இல்லை. இப்போ இது வந்து ஒரு தடவை துளசி ராமாயணத்தில் ஒரு இடத்துல ஒரு விதமாக வருது. அந்த துளசி ராமாயணமே சிவன் வந்து பார்வதிகிட்ட ராமருடைய கதையை சொல்கிற மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. மேலே உட்காந்துட்டு சிவன் பார்வதிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கீழே ராமருடைய வாழ்க்கையை அவங்க 2 பேரும் ட்ராமா பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது சீத்தையை தூக்கின்னு போன பிறகு அவர் ராமர் வந்து அழுதுண்டே சீதா 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 ஹே சீதே ஹே சீதே அப்படின்னு அழுதுண்டே அவருக்கு வனத்தில் சுற்றுறாரு. மரங்கள்லாம் கேட்குறாரு, என்னுடைய சீத்தையை பார்த்தியா, என்னுடைய சீத்தையை பார்த்தியா அப்படின்னு அழுதுட்டேன். அப்போ பார்வதிக்கு டவுட் வருது, இவர் என்ன இப்படி இருக்காரு, சாதாரண மனுஷன் மாதிரி, நீ என்னமோ அவர் பரமாத்மாவுடைய அம்சம் அப்படின்லாம் சொல்கிற, அவதாரம்னு சொல்கிற, ஆனால் இவன் மனுஷன் மாதிரி இவன் மனைவி பிரிஞ்சு போனதுக்கு அழுதுண்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறார். இல்லை, அவர் பரமாத்மாவுடைய ஒரு அவதாரம் தான், அவதரித்தவர் தான் அப்படின்னு அவர் சொல்லும்போது பார்வதி வந்து அதை நம்பலை. அவன் சொல்கிறான், நான் போய் பரீட்சை பார்க்குறேன், நான் பார்க்க விரும்புகிறேன் டைரக்டாக. அவர் பரமாத்மனை மனுஷனா, பிறந்து வளர்ந்த சோகங்களை அனுபவிக்கிற ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற பார்வதி, சீத்தையுடைய வேஷம் போட்டுட்டு சீத்தையுடைய உருவத்தில் ராமனுக்கு முன்னால் வர்றார். ராமர் காட்டில் சுற்றிட்டு இருக்கார். அப்போ போகும்போது அவர் அழுது புலம்பின்னு வராரு. எதிர்த்தாப்புல சீத்தை வரா, அதாவது பார்வதி.
சீத்தையோட உருவத்தில். இவர் அவளை பார்த்த உடனே ஹே மாத்தே, அம்மா உனக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவான குரலில் சொல்லிட்டு வேற திசையில் சீத்தையை தேடிட்டு போகிறார், அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே. பார்வதிக்கு தோன்றது இவர் சரியாக கவனிக்கலை போல இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணுறார். இன்னொரு திசையிலேருந்து எதிர்த்தாப்புல சீத்தையோட உருவத்தில். அப்போது திரும்ப அதே போல் நடக்கிறது. ஹே மாத்தே, அம்மாவே உனக்கு நமஸ்காரங்கள். அப்போ இவ சீத்தை உருவத்தில் வந்தால் கூட அவருக்கு புரியறது இவர் சீத்தை இல்லைன்னு. அப்போ பார்வதி தேவி திரும்ப வரார் சிவன்கிட்ட, இது மாதிரி ஆமாம் நீங்கள் சொன்னது தான் உண்மைன்னு. அப்போ சிவன் என்ன சொல்கிறாரா, தள்ளி வச்சிடறாரா பார்வதியை. நீ எனக்கு அம்மாவான இருக்கிறவளை அவளுடைய வேஷம் போட்ட, அந்த அம்மாவாக இருக்கிறவருடைய வேஷம் போட்ட, அதனால் அப்படியே தள்ளி விலக்கி வச்சுடுறாரா. அதுக்கப்புறம் பார்வதி திரும்ப உடம்பெடுத்து பார்வதியாக அவரை மனம் புரியணும், விவாகம் பண்ணிக்கணும்னு தவம் இருந்து திரும்ப வர்றாரு. அப்படி துளசி ராமாயணத்தில் ஒரு பகுதி. அப்போ இவர்களுடைய பிறப்பெல்லாம் நம்ம மாதிரி ஒரு பிறப்பு இல்லை. நம்ம வரும் நம்முடைய வாசனைகள் அடிப்படையில் நம்முடைய போன ஜன்மத்து நம்மெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற ஆசா பாசங்கள், எதிர்பார்ப்புகள், கனவுகள், ஏமாற்றங்கள், அதோடைய ஒட்டுமொத்த விளைவில் நம்ம அதுக்கு ஏற்ற ஒரு இடத்துக்கு நம்மளை அந்த ஜீவன் பிரகிருதி குணங்கள், சுபாவம், வாசனை அதை நம்மளை இழுத்துன்னு போயிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல ஓட்டி போட்டு அங்கே பிறக்க வைக்கிறது. அப்புறம் நம்ம வளர்ந்த வாழ்க்கையும் அதே போல தான். அந்த குணங்கள் தான் நம்மளை வாழ செயல்புரிய, வாழ்க்கையில் அனுபவங்களை சந்திக்க, எல்லாத்துக்கும் அந்த குணங்கள் தான் காரணமாக இருக்கு. நமக்கு கண்ட்ரோலே இல்லை நம்முடைய வாழ்க்கை மேலே, பிறப்பு இறப்பு மேலே. அதனால் இவர்களை அஜம், ஜன்மமற்றவன் அப்படின்னு யார் அறிந்து கொள்கிறானோ அவன் ஞானி, அவன் அசமூட, அவன் இதை மூடத்தனத்தை விளக்கியவன். அவனுடைய பாவங்கள் இந்த உலகத்திலேயே, இந்த வாழ்க்கையிலேயே தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான். இதுக்கப்புறம் ஒரு 5-8-10 ஸ்லோகம் வரும், விபூதி யோகத்துக்கு சேர்வார். நடுவில் அர்ஜுனன் கொஞ்சம் பேசுவான், 6-7 ஸ்லோகம். அதுக்கப்புறம் விபூதி யோகத்துடைய பட்டியல் வரும். அதில் தெரிந்துக்கிற விஷயந்தான் இருக்கு. ரொம்ப தத்துவமான விஷயங்கள் விபூதி யோகத்தில் அப்படி கிடையாது. நம்ம நம்முடைய பார்வையை திறந்து விடுற ஒரு முயற்சி. இந்த மாதிரி இந்த எல்லா விஷயமுமே ஈஸ்வரனுடைய ஒரு அம்சம்தான், ஈஸ்வரனுடைய ஒரு துளி, அவனுடைய வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. த பெஸ்ட் படைப்பில் ஜொலிக்கிற விஷயம், பளிச்சுன்னு எது நம்ம கண்ணுக்கு தெரிகிறதோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுறோம். அதுக்காக பளிச்சுன்னு தெரியாத விஷயங்கள்லாம் அவர் பரமாத்மா இல்லைன்னு ஆகாது. நம்ம பார்வைக்கு சட்டுன்னு தெரியக்கூடிய விஷயம், ஆகாசத்தில் ராத்திரி நேரத்தில் சந்திரன் நான்கிற, சந்திரனில் என்னை காணலாம் அப்படிங்கிறார். பகலில் சூரியனில் என்னை காணலாம் அப்படிங்கிறார். அப்போ பளிச்சுன்னு தெரியக்கூடிய விஷயம் இதெல்லாம். அதே மாதிரி மரங்களில் அன்றைக்கி அங்கே ஒரு அரச மரத்தை பார்த்து பிரம்மாண்டமாக, அவ்வளோ உயரமாக, அவ்வளோ அகலமாக அப்படி வளர்ந்துருக்கு. அப்படி விசாலமாக இருக்கிற சில நெடுமரங்கள் இருக்குது, உயரமான மரங்கள். சிலது நல்ல படர்ந்து வரக்கூடிய மரங்கள் இருக்குது. ஆனால் அரச மரம் ரெண்டுலேயும் பெரிய உயரமாக வளரும், படர்ந்து வரும். ஸோ மரங்களில் என்னை, அரச மரங்களில் என்னை காணலாம் அப்படிங்கிற, அப்படி அவர் அந்த பட்டியல் எல்லாமே இப்படிதான் இருக்கு. அதுக்காக மற்றதில் இல்லையா பரமாத்மன்? காமதேனுள்ள பசுவில் என்ன காணலான்னு சொல்றார். அப்போ பன்னிலையோ முள்ளம்பன்னிலையோ இல்லைன்னு அர்த்தமாகாது. நம்முடைய மனுஷனுடைய வீக்னஸுக்காக இந்த மாதிரி லிஸ்ட் போடுறோம். நமக்கு படிச்சுன்னு தெரியக்கூடிய விஷயங்கள் தான் நம்மகிட்ட இருக்கு. நாம் உயர்வு தாழ்வு பட்டியல் போட்டு வச்சிருக்கிறோம். பசு உயர்வு, பன்னி தாழ்வானது அப்படின்னு.
அதனால நம்ம கண்ணுக்காக இந்த மாதிரி படிச்சுன்னு தெரியக்கூடிய உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் பட்டியல் போடுறோம். அது விபூதி யோகத்துல வரும். அவ்வளவுதான். நீங்க ஏதாவது சொல்லணும், பேசணும். விபூதி யோகம் சம்பந்தமா வேற என்னெல்லாம் படிச்ச விஷயம், கேட்ட விஷயம். நம்ம வெங்கட்வேலாயுதம் ஐயப்ப மலைக்கு போயிருக்காரு. ஸ்ரீராம் சாயங்காலம் டெய்லி ஏதோ ஒரு இதுல மாட்டிட்டு இருக்காரு. உஜ்ஜைன் போயிருக்காரு. ஸ்ரீராம் உஜ்ஜைன் போயிருக்காரு. மகாகாலேஸ்வர். பேசுவோம். பிரதிபா ஒரு இதுல பெரிய ஒரு புயல்ல சிக்கி இப்பதான் மெதுவா புயல் ஓஞ்சிருக்கு. ஒரு மாசமா அதுலேருந்து வெளியில இப்போ வந்திருக்கிறார். இன்னும் வரணும். அதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட் கொஞ்சம் நாள் ஆகும். ஏழரை மணி. எல்லாரும் என் மாதிரி சைலண்ட் ஆயிட்டா. இல்ல, ரொம்ப எல்லாமே புரிஞ்ச மாதிரி தெளிவா இருந்தாலும் நம்ம சைலண்ட் ஆயிடும். ஒண்ணுமே புரியலைனாலும் சைலண்ட் ஆயிடும். அது தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி படிக்கும்போது தான் ஒரு கேள்வி, இந்த மாதிரி கண்டினியூட்டி இல்லையே அப்படின்னு பல சமயம் தோணும். கீதையில ஒரு கண்டினியூட்டியா, ஒரு சென்ட்ரல் தீமா ஒரு விஷயம் அப்படின்னு இல்லையேன்னு அதுக்கு ரொம்ப நுட்பமா படிச்சு அது இருக்கு. ஆனால் சென்ட்ரல் தீமு ஒரு கண்டினியூட்டி மட்டும் இல்லை. சில சமயம் ஜம்ப் ஆகிட்டு வருது, வேற இடங்களுக்கு போயிட்டு வருது. ஏன்னா இது ஒரு ஆடியன்ஸ்க்கு பேசுகிற ஒரு ஸ்பீச் இல்லை. ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கோர்வையாக ஒரு ஸ்பீச்சு, முதல்ல இன்ட்ரடக்ஷன் டு தி டாபிக், அப்புறம் அந்த டாபிக் எக்ஸ்பேன்ஷன் அதெல்லாம் விரித்து பேசி அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு இல்லை. இது உரையாடல். நடுவில் ஏதோ ஒரு கேள்வி வருது, அந்த கேள்வியிலேருந்து வேற திசையில் போயிடுறது. அதனால் கண்டினியூட்டி இல்லாமல் தோன்றது. நிச்சயமாக சென்ட்ரல் ஒரு மெசேஜ் இருக்கு. அதே போல் ரெப்பிட்டேஷனும் நிறைய இருக்கு. அதுவும் உரையாடலுடைய தன்மை. திரும்ப 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 அதே விஷயம் எத்தனையோ தடவை நம்ம அதே தவறுகளை செய்யறது இல்லையா? அது மாதிரி அதே கேள்வி கேட்குறாங்க திரும்ப திரும்ப அர்ஜுனனுக்கு. ஸோ அதே பதில் திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஃப்ரீஸ் ஆயிட்டா? நீங்க பங்களாதேஷ் பத்தி சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு அது இன்னைக்கு ஏதோ பார்த்தேன், எதுலயோ பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு கேட்கணும்னு தோணுது, கேட்டேன். இதுல கேட்கணும்னு ஒண்ணு நம்ம ஒரு தேசமா தானே இருந்தது. இப்போ கர்நாடகா அப்படின்னு அப்புறம் தான் காவேரி கர்நாடகால இருந்து வருதுங்கிற எண்ணம் எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நான் கொடுக்க மாட்டோங்கிற சண்டையெல்லாம் வருது. கர்நாடகாங்கிற பிரிவு இல்லாம இருந்தது, முதல்ல இருந்ததுன்னு வச்சுங்க. அப்படி இருந்தது. ராஜாக்கள் வாழ்ந்தாங்க அங்கங்க. அந்த மாதிரி ராஜாக்கள் ஆண்டவும் ஆண்டா. அது ஆனா ஒரு அமைப்பா பிரிச்சு இதெல்லாம் எல்லைகள் அப்படின்லாம் பண்ணலை, முன்னால கிடையாது. அதனால காவேரி நமக்கு எப்பவுமே நம்முடையதுங்கிற எண்ணம் தான் இருக்கு. அங்கிருந்து வருது அப்படின்னு. அதே போல தானே நம்ம ஒரு தேசமா இருந்தோம். சிந்து நதி நம்ம நாட்டுல கிளம்பி அங்க போறது பாகிஸ்தானுக்குள்ள. இங்க பிரம்மபுத்திரா நம்ம நாட்டுல கிளம்பி பாகிஸ்தான் சைனா வழியா நம்ம நாட்டுல திரும்ப உள்ள பங்களாதேஷ்குள்ள போறது. இவன் தனி நாடாக இதெல்லாம் பெரிய சண்டைக்கான விஷயங்கள் ஆகுது. இது எங்களுக்கு இவ்வளோ தண்ணி கொடுக்கணும், நாங்கள் இவ்வளோ தண்ணி கொடுக்க மாட்டோம், அப்படியே ஒப்பந்தம் பேசி வச்சுக்கிறோம். அது மாதிரி சிந்து நதியிலையும் ஒப்பந்தம் இருந்தது. அது இவர் இப்போ சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எடுத்துட்டாரு, தண்ணி கொடுக்க முடியாதுன்னு. ஆனால் நம்ம அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல மழை கொட்டி வெள்ளம் வந்தால் தண்ணி போய்த்தான் ஆகும் அங்கெல்லாம். அப்போ தண்ணி கொடுக்க முடியாதுங்கிற முடிவு கூட எடுக்க முடியாது.
அதுக்காக நம்ம இங்கெல்லாம் வாய்க்காலை கட்டி அணையை மட்டும் கட்ட முடியாது. அணை கட்டணும், அங்கிருந்து ராஜஸ்தான் பக்கம் பஞ்சாபுக்கு வாய்க்கால் எல்லாம் இந்த பக்கம் திருப்பி விடணும். ஹரியானா, உத்தராகண்டு அங்கெல்லாம் திருப்பி விடணும் ஹைட்டுக்கு தந்தாப்புல. அதெல்லாம் முடிவான அப்புறம் நம்ம தண்ணியை நிறுத்த முடியும். ஆனா அப்படி அது இயற்கைக்கு எதிரானது, அது முடியாது. சும்மா நம்ம நிறுத்தலாம். அடுத்த வருஷம் ரொம்ப அதிக மழை வந்தா போய்த்தான் ஆகும் பாகிஸ்தான்ல. அப்புறம் இன்னொன்னு மாயோன்னு ஒரு படம் பார்த்தேன் இப்ப தமிழ்ல. அதுல பார்த்தோன்னா ஏதோ கிருஷ்ணர் மகாபாரத காலத்துல இருந்த அந்த நகை இதெல்லாம் வந்திருக்கு. ஆனாலும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறா நம்ம தெற்கு தேசத்துலதான் இருக்குன்றா. கடைசியில அவர் இருந்தது நம்ம தெற்கு தேசத்துலயா? அது புல்லாங்குழல் மட்டும் அவளால கண்டுபிடிக்க முடியலையா? அது இன்னும் இருக்குங்கிறா இங்கதான். சும்மா ஏதாவது சினிமாக்காரன் கர்ணனை ஹீரோவாக்கினான். கர்ணனை சினிமாக்காரன் எடுக்கிற கதைய சினிமா ஒரிஜினல் அப்படியே இருக்குன்னு கேரண்டி இல்லை. நிறைய விஷயத்துல இவன் அது பார்த்ததுல இருந்தே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். இவன் இருக்கிறான்ல சிவகுமாருடைய பையன், அவன் ஏதோ ஒரு தான் சைனாக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் போனாங்க, போயிட்டு அப்படின்னு என்னமோ எடுத்தான். இவன் எல்லாம் என்ன பண்றது? இப்போ 18 சித்தர்கள்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. 100கணக்கான பேர் காடு காடா. 18 சித்தர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டுங்க, தமிழ் பாரம்பரியத்துடைய சித்தர்கள் அப்படின்னு. நான் நேபாளுக்கு போனேன். இதே 18 பதஞ்சலி பேர் இருக்கு. இங்க புலிப்பாதர்னு சொல்றது, அங்க வியாகரபாதர்னு பேர்ல இருக்கு. வியாகரன்னா புலி. இங்க கோரக்பூர் கோரக்கர்னு சொல்றது, அங்க கோரக்நாத்னு இருக்கு. இங்க மச்சேந்திரன் சொல்றது, அங்க மத்சேந்திரநாத்னு இருக்கு. எல்லாம் இதே பெயர்கள் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இது ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இவங்க எல்லாமே நாங்க தான், எல்லாமே தமிழ் தான். இன்னைக்கு நேற்று இன்னொன்னு கூட வந்தது, தமிழ்நாட்டுல இருந்து தான் இது பண்ணாங்கன்னு. சௌமியா, தமிழ் சினிமால வருதெல்லாம் சட்டை பண்ணாம இருந்தாலே நம்ம நன்னா தெரிஞ்சுட்டுருவோம் எல்லாத்துக்கும். கரெக்ட். சரி சரி. அல்ல, உண்மையா கூட இருக்கலாம். பதஞ்சலி இந்த பக்கம் பிறந்தவரா இருந்திருக்கலாம். பட் அது இவங்கெல்லாம் சும்மா ஒரு வெறியில இந்த மாதிரி எங்க முன்னோர்கள் மட்டும்தான் எல்லாம், நீங்க எல்லாம் காட்டு மிராண்டிகள், வெத்தலை பாக்கு போடுற ஆளு, பானிபூரி விற்கிற ஆளுன்னு நான் ஒரு பையன் வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பினான். ஒருத்தன் அனுப்பிட்டு ஒரு பெயிண்டிங் ஒன்று, அந்த பெயிண்டிங் பாருங்க தமிழர்களுடைய கலைத்திறமை எவ்வளோ அழகான பெயிண்டிங்னு அவன் எழுதினான். அவன் நல்ல சோகால்டு சங்கத்துடைய RSS உடைய தேசபக்தன். ஆனா அவன் எழுதினான். நான் அதை படத்தை ஜூம் பண்ணி பார்த்தேன். அதுல கீழே ஓவியம் வரைஞ்சவருடைய கையெழுத்து இருக்கு. அது பங்காளியில இருக்கு, பங்காளி மொழியில. நான் அவனுக்கு எழுதினேன் திரும்பி. இது இப்படி இந்த வெறி கொஞ்சம் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா கிளப்புறாங்க. அது கிளப்பி வச்சு நல்லவங்க கூட அதுல சிக்கியிருக்காங்க. பாருங்களேன், சின்மய மிஷன் இந்த கீதையை தமிழாக்கம் பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணி இளையராஜாவை கூப்பிட்டு தமிழ்ல பஜகோவிந்தம் தமிழ்ல பாடுறேன்னு யாரோ இன்னைக்கு கேட்டிருந்தேன். நான் எதுக்கு தமிழாக்கம் பண்ணோம்? அவனுடைய தவம் நமக்கு இவன்கிட்ட இருக்கிறான்னு. விஸ்வாமித்திரர் சொன்ன காயத்ரி மந்திரத்தை இவன் தமிழ்ல மந்திரம் பண்றேன்னு வைரமுத்து எழுதினா. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனை இருக்கு. நம்ம இதை பத்தி ஒன்றும் பேச முடியாது. ஆனா அது பண்ண முடியாதே மாமா. பகவத்கீதையை போயிட்டு தமிழ்ல எப்படி பண்ணிருக்காரு? பண்ணி இது வந்திருக்கு, நல்லாவும் இருக்கலாம். பட் எதுக்கு பண்ணணும்? அது என்னால சம்ஸ்கிருதத்தை ஏத்துக்க முடியாது. நான் அதை ஏத்துக்க முடியும், எங்க மொழியில தான் இருக்கணும்னு சொல்ற மாதிரி தானே ஆறுது அர்த்தம். ஏன் படிக்க ஒரிஜினலா படிங்க. நான் ஓம்ங்கிற மந்திரத்தை எப்படி தமிழாக்கம் பண்ணுவான்? ஓம் என்ன மொழியில இருக்கு? தமிழாக்கம் பண்றோம்னு சொல்லிட்டு ஓமா என்னமோ அது ஈம்னு பண்ணினாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார ஒரு மனப்பான்மை இருக்கு. என்ன பண்ண தமிழ்நாட்டுல இருக்கு. இதுக்கு எதிராக நம்ம பேசுவோம். தமிழ் அப்படி பார்த்தா தமிழ்லயே நிறைய இருக்கு. திவ்ய பிரபந்தம் இருக்கு, அதெல்லாம் ஒரிஜினல். அவரவர் எழுதியது அது இல்ல. இதெல்லாம் அது படிச்சுட்டு போலாமே. டிரான்ஸ்லேட் அதை படிக்கணும். கரெக்டா நீங்க சொல்றது.
டிரான்ஸ்லேட் பண்றதும் தப்பில்லை. ஹிந்தியில விளக்கமா அதை ஒவ்வொரு திருக்குறளையும் விளக்கி இருக்கிறான். நம்ம இங்க இருக்காரு ஐஐஎம் திருச்சியில தான் அவர் டைரக்டர். அவர் விளக்கியிருக்காரு ஹிந்தியில திருக்குறள் பத்தி. ஆனா அதுல திருக்குறள் குறளை தமிழ் குறளையே ஹிந்தியில எழுதியிருக்காரு. அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணல, குறள் அப்படியே எழுதிட்டு நான் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெடுக்கு பட்டு அப்படின்னா அதை யா காவார் அப்படின்னு அதை ஹிந்தியில் எழுதிட்டு விளக்கம் எழுதுறது. நான் புஸ்தகம் எழுதின மாதிரி கீதையை பற்றி. பட் நான் இதை அதை படிக்க மாட்டேன் தமிழ், நான் ஹிந்தியில் அதே போல் ரெட்டை வரியில் ஒரிஜினலாக எழுதுறேன் அப்படின்னா அது அதிக பிரசங்கி. நான் திருக்குறள் திருவள்ளுவருக்கு இருக்கிற தவமும் அவருடைய பார்வையும் இவன்கிட்ட எப்படி பாருங்க இந்த டிரான்ஸ்லேட் பண்றாள். இது இருக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு இந்த விஷயம். வந்தே மாத்திரம் பாரதியார் கூட வந்தே மாத்திரத்தை தமிழ்ல எழுதியிருக்காரு. வந்தே மாத்திரம்னு சொன்னா என்ன தவறு? நமக்கு ஏதாவது குறைஞ்சிருமா? அது என்ன ரஷ்ய மொழியா? நம்ம நாட்டு மொழி. அதான் என்ன பண்ண முடியாது, ரொம்ப நாள் ஆகும் அதெல்லாம் சரியாகும். சரி, பின்ன முடிப்போம், நாளைக்கு சந்திப்போம். ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவௌ व्रजप्रियं धर्म संस्थापकं वीरं कृष्णौ वन्दे जगद्गुरुं श्रीकृष्णौ वन्दे जगद्गुरुं. जय श्री कृष्ण. सर्वं कृष्णार्पणमस्तु. जय श्री कृष्ण. यस, சந்திப்போம், நாளைக்கு சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண.